பல் பதியம், அதாவது இம்ப்ளான்ட். இம்ப்ளான்ட் முறையில் பல்லு கட்டிக்க சொன்ன உடனேவே நிறைய பேஷண்ட்ஸ் கேட்குற கேள்வி, என்னது எலும்புக்குள்ளே ஸ்க்ரூ போடணுமா டாக்டர், அது வலிக்காதா அப்படிங்கிறது தான். இம்ப்ளான்ட் பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு மைனர் சர்ஜிக்கல் ப்ரொசீஜருங்க. தாடை எலும்போட எந்த பக்கத்தில் நம்ம இம்ப்ளான்ட் போடுறோமோ அந்த பக்கம் ஃபுல்லாக மறுத்து போகிற மாதிரி மறுத்து போகிற ஊசி போட்டுருவோம், அதாவது லோக்கல் அனஸ்தீஷியா கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் இம்ப்ளான்ட் பிளேஸ் பண்ணும்போது வைப்ரேஷனும் ப்ரெஷரும் தெரியுமே தவிர கண்டிப்பாக பெயின் இருக்காது. இந்த மறுத்து போகிற எஃபெக்ட் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகி மறுபடியும் உணர்வு வர ஆரம்பிக்கும் போது மைல்டு டிஸ்கம்ஃபர்ட் தெரியலாம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ண மெடிசின்ஸ், ஆன்டிபயோட்டிக்ஸ் அண்ட் பெயின் கில்லர்ஸை கரெக்டாக சாப்பிடுங்க. அதே மாதிரி போஸ்ட் ஆப்ரேட்டிவ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இது செய்யலாம் இது செய்யக்கூடாதுன்னு எதை சொல்கிறாங்களோ அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். மற்றபடி இம்ப்ளான்ட்ஸ் போட்டுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய ப்ரொசீஜர்லாம் கிடையாதுங்க. சிம்பிளான ப்ரொசீஜர் தான். பயப்படாமல் தாராளமாக போட்டுக்கோங்க. தேங்க்யூ.